அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் காலை சக்கரம் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டிவைன் சிட்டி உதவி ஆளுநர் அன்பழகன் சார் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் தினகரன் சார் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த இணைய வழி வாயிலாக இணைந்து கொண்டிருக்கும் ரோட்டரி குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து நமக்கு ஆதரவளித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நமக்கு காலை வேளையிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், துணைவியார் பூங்கொடி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் தொகுப்பாளர் ரொட்டேரியன் ரமேஷ் மோகன். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. மற்றும் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதலை நமக்கு அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஐயா ஆடியோ கேட்கலையா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறை உணர்வோடும் இணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்த்துக்களை தொடர்ந்து உடலை செம்மைப்படுத்த உடற்பயிற்சிக்கு செல்லலாம். முதல் நிகழ்வாக கைகளை இயக்கும் பயிற்சியை அளிக்க வருகிறார் அவர்கள் கண்ணப்பன் ஐயா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2
இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11 வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி. நின்ற நிலையில் உடல் நேராக இருக்கட்டுங்க. முதலில் வீடியோ தனியா இருக்கு ஐயா, திருப்பி வச்சீங்க, தலைகீழ இருக்கு வீடியோ. சரி. கால்களுக்கான பயிற்சி, கால் மூட்டுக்கான பயிற்சி. முதலில் கணுக்கால் வெளிப்புறமாக 1 2 3 4 5, இடது உள்பக்கமாக 3 4 5, அடுத்து இடது கால் வெளிப்புறமாக 1 2 3 4 5, உள்புறமாக 1 2 3 4 5. அடுத்து முட்டிப்பகுதி வலப்பக்கமாக 1 2 3 4 5, இடதாக 1 2 3 4 5. ஒரு நீண்ட மூச்சு. ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று அவ்விடங்களை ஓய்வுபடுத்திக் கொள்கிறோம். இடுப்பு பகுதி வலப்புறமாக 5 முறை,
1 2 3 4 5 இடதாக 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதி உள்புறமாக 5 முறை 1 2 3 4 5 வெளிப்புறமாக 1 2 3 Welcome to Super CLP Music. 5 Bluetooth mode. ஒரு நீண்ட மூச்சு. நிதானமாக காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். ஆக மாட்டாங்க. என்னாச்சு? 1 2 3 4 5 ஆப்போசிட்ல சேரும். 1 2 3 4 5 ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து மணிக்கட்டு பகுதி வெளிப்புறமாக 1 2 3 4 5 வெளிப்புறமாக 1 2 3 4 5 நீண்ட காற்றெடுத்து அந்த மணிக்கட்டு பகுதிகளை கவனிங்க. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கைகளை விரித்து மடக்குகிறோம். நல்ல இருக்க முடி திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மடிக்கிட்டு பகுதியிலே கவனத்தை வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. விரல்கள் பகுதியில் நீண்ட மூச்சு. கழுத்து பகுதி வலப்புறமாக தலை மேலே உயரும் பொழுது மூச்சு உள்ளிழுத்து, தலை கீழே வரும் பொழுது மூச்சு விட்டவாறு இடுப்பில் கைகள் இருக்கட்டும். ஐந்து முறை ஒரு நீண்ட மூச்சு. நல்ல மெதுவாக வெளியேற்றோம். இடப்பெருமாக கீழே வரும் பொழுது மூச்சு விடுகிறோம். மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு உள்ளே இருக்கிறோம். வெளிவிடுகிறோம். உள்ளே இருக்கிறோம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு கட்டுள்ளித்து மெதுவாக வெளியேறுகிறது. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. 5 முறை செய்கிறோம். வலது கை மேல இருக்கு. 1 2 காற்று வெளியேறுகிறது. உள்ளிழுக்கிறோம். வெளியேறுகிறது. உள்ளிழுக்கிறோம்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து வலது கை பிடிச்சுக்கிறோம். இடது கை லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கு. 5 முறை. 1 2 3 4. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த முழு இயக்க பயிற்சியான உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளையும் இருக்கும் ஜம்பிங் பயிற்சி. ஆரம்பத்தில் வைத்து முதுகு பகுதியில் வைத்துக் கொள்கிறோம். மெல்ல மெதுவாக வலது இடது அப்படியே வேகப்படுத்துகிறோம். இடுப்பில் கைகள் வைத்து நன்றாக காற்றை உள்ளிழுத்து நீண்ட மூச்சு இழுத்து அடுத்து ஆதிமுத்திரையில் கைகளை வைத்து பின்பக்கமாக வலது இடது நல்ல குதிகால் படட்டும். வேகப்படுத்துங்க. மெல்ல மெதுவாக கைகளை இடுப்புள் வைத்து நீண்ட காற்று இழுத்து மீண்டும் பகுதியில் வைத்து பக்கவாட்டில் வலது இடது வேகப்படுத்துகிறோம். நீண்ட காற்று இழுத்து அப்படியே படத்தில் செல்கிறோம். படுத்த நிலையில் உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும். ஆழ்ந்த மூச்சு. என் வீடியோ கொஞ்சம் இறக்கி. மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். உடல் முழுவதும் தளர்வாக இருக்கிறது. நிதானமான காற்று உள்ளிழுத்து விட்ட பிறகு இரு கைகளாலும் வலது காலை நடுவில் பிடித்து அப்படியே நம்முடைய முப்பாய்க்கட்டையும் இந்த முட்டி பகுதியும் இணைக்கிறது. அதே முன்னாடி இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
இடது கால் கால் முட்டி பகுதியும் இந்த முறைக்கட்டை இணையுமாறு முழுமையாக செய்கிறோம். 10 வினாடிகள் வைக்கிறோம். ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு, இரு கால்களையும் பிடிக்கிறோம். மெல்ல இரு கால்களையும் பிடித்து நம்முடைய முகாய்கிட்ட இரு கால் முட்டிக்கு நடுவில் இருக்குமாறு செய்கிறோம். 10 வினாடிகள். மெல்ல வலப்புறமாக இடப்புறமாக ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி மேலே உயரும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. இடப்புறமாக புரண்டு மேலே எழுந்து கொள்கிறோம். மேலே அமர்ந்து கொள்கிறோம். வஜ்ராசனம். மடிக்கட்டு பகுதியை பிடித்து இடது கையால் வலது கை மடிக்கட்டை பிடித்து நீண்ட காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு பகுதி நன்றாக முன்னோக்கி செல்லட்டும். காற்று வெளியேறுகிறது, 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 வெளியேறுகிறது. இதே நிலையில் 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. கோர்த்துக் கொள்கிறோம். நீண்ட காற்று உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி வருகிறது. கைகளை மேலே உயர்த்துகிறோம். 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காற்றை உள்ளிழுத்தவாறு மேலே வருகிறோம். அடுத்து ஆதி முத்திரையில் கட்டை விலை மடித்து அடிவெட்டு பகுதியில் வைத்து நீண்ட காற்று உள்ளிழுத்து காற்றை வெளியிட்டவாறு நோக்கி செல்கிறது. 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளிழுத்துக் கொண்டே மேலே வருகிறோம். இப்படி வைத்து செய்தோம். அடுத்து இப்படி வைத்து செய்கிறோம். அடிவயிற்று பகுதியில் வைத்து நீண்ட காற்று இழுத்து பத்து வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆழ்ந்த முத்திரையில் ஆழ்ந்த மூச்சு.
காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயர்கிறது. நீண்ட காற்று இழுத்து முயலாசனம். நம்முடைய நெத்தி பொற்று தலைக்கு வருமாறு அமைத்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் நாடிகள் திறக்கப்படும், மூக்கடைப்பு திறக்கப்படும். சுவாசம் ஆழமாக உள்ளே செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். மெல்ல காற்று இழுத்துக்கிட்டே மேல வர்றோம். நேர் அமர்ந்து கொண்டு எடுத்து காற்று வெளியேற்றுகிறோம். நேராக அமர்ந்து கொள்கிறோம். முதுகெண்டு நேராக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. கிரியை என்பது தூய்மைப்படுத்துவது என்று பொருள்படும். இடது நாசு வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம் 10 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டை பகுதியில் வைத்து செய்கிறோம். கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும், வேகமாக செல்லட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்றான பயிற்சி சுவாசத்தை கவனித்தல். மகர ஓசை செய்த பிறகு கட்டை விரலை மடித்து மீண்டும் ஒரு முறை உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி உள்ளது. கண்கள் மூடிய நிலையில் உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்று கவனம் இருக்கட்டும். கண்கள் எல்லோருடைய கண்களும் மூடிய நிலையிலே இருக்கட்டும். கவனம் அகப்புறப்பாக திருப்பப்படட்டும். சுவாசத்தின் போக்கிலே நாம் செல்கிறோம். சுவாசம் தானாக நடைபெறுகிறது. அதை நாம் பார்வையாளராக கவனிக்கிறோம்.
கவனம் வெளி சென்றாலும் உள்புறமாக சுவாசத்தின் பக்கம் இருக்கின்றோம். மூச்சின் பக்கமே கவனம் உள்ளது. மூச்சோடு சேர்த்து நம்முடைய கவனம் உள்ளே சேர்க்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கரின் தினமும் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமும் ஒரு சிந்தனை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எவ்வளோ சாப்பிடணும், மதியம் எவ்வளோ சாப்பிடணும், நைட் எவ்வளோ சாப்பிடணும் கேட்டு பாருங்களேன். யாருக்குமே தெரியல. சரி தெரியல, என்ன பண்ணுறோம், ஒருத்தரை போய் பார்க்குறோம். இதில் எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தரை போய் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பர் எடுத்து காலையில் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடு, மத்தியானம் 5 ஒரு கப்பு தக்காளி சாப்பிடு, நைட்டு 5 இட்லி சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது எப்படி முடியும்? இப்போது ஒருத்தர் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு முன்னால் அவர்கிட்ட நீங்கள் கூலி வேலை செய்கிறவரா இல்லை ஒரு ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவரான்னு கேட்டாரா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு காங்கிரீட் எடுத்து கொடுக்குற ஒரு சித்தாள் வேலை பார்க்குற ஒருத்தங்க இருக்கிறாங்க.
ஒரு நாளைக்கு 3000 சட்டி காங்கிரீட்டை தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ பசிக்கும்? ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டரில் சேரில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் மட்டும் தான் அவருக்கு வேலை. அப்போ அவருக்கு வேறு மாதிரி பசிக்குமா இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், ஒரு சில நாளில் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன், நிறைய சாப்பிடுவேன். ஒரு சில நாளில் எனக்கு பேச்சு இருக்காது, உடல் உழைப்பு இருக்காது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்லாமா இல்லையா? மாறுதா இல்லையா? அதை விடுங்க, ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறது வந்து ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, ஏசி, நான் ஏசி, டெம்பரேச்சரு, வெப்பநிலை, தட்பவெப்பம், மழை பெய்யுதா இல்லையா, ரூமு, இது பொறுத்து மாறுமா இல்லைங்களா? எத்தனை விஷயம் இருக்குது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ சாப்பிடுன்னு எழுதி கொடுக்குறத எப்படிங்க சாப்பிட்றீங்க? அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க, அதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இதுக்கப்புறம் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க. காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா? நீங்களே யோசிங்க. ஒரு வீட்டில் சப்பாத்தி குண்டாக இருக்குது, ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருது. இன்னொரு வீட்டில் அப்பளமாக இருக்குது, 7 சப்பாத்தி சாப்பிட்ணும், இருக்கா இல்லையா? அப்போது உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸு, டென்சிட்டி, டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி 4 சப்பாத்தின்னு சொன்னார்? இட் இஸ் an டெக்னிக்கல் எரர். புரிஞ்சுக்குங்க, அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. சரி, மதியம் 1 கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் வீட்டு கப்பு இவ்வளோ பெருசு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டு கப்பு சைஸ் சொன்னாரா இல்லை டயாமீட்டர் சொன்னாரா, டெப்த்து சொன்னாரா? அப்போ 1 கப்பு தக்காளி சாப்பாடுங்கிறது என்ன கப்பு? சரி, அதை விடுங்க, அதில் என்ன அரிசி? கைக்குத்தல் அரிசியா, கவுனி அரிசியா, புழுங்கரிசியா, பச்சரிசியா, எவ்வளோ விஷயம் இருக்குது. புரிஞ்சுக்குங்க, இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி, நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லா வீட்லையும் இட்லி ஒரே சைஸ் இருக்கா? சில வீட்டில் ஒரு இட்லி வந்து 1/4 கிலோ இருக்குது, சில வீட்டில் 100 கிராம் தான் இருக்குது. இது வேறு மினி இட்லி, 14 இட்லி வேறு வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க, அளவெல்லாம் பார்த்து சாப்பிட முடியாதுங்க. சிம்பிள். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இனிமேல் சாப்பாடு எப்போ பசிக்குதோ சாப்பிட போங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்களுக்கே தெரியும் போதும்னு அப்போ நிறுத்துங்க. இதுக்கு என்ன சிபிசிடியில் ஆளாக வைப்பாங்க? ஏங்க, இதுக்கெல்லாம் எனக்கு கணக்கு இருக்குது. பசி எடுத்தால் சாப்பிடுவோம், ஆசையாக சாப்பிடுவோம், எப்போ போதும் தோணுதோ நிறுத்துவோம், அவ்வளோதான். என்ன கணக்கு? கணக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால் இனிமேல் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாங்க. ஏங்க, ஆடு மாடுன்னா கணக்காக போட்டிருக்கு, சாப்பிடுது, நல்லா தாங்க இருக்குது. அதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறக்கு ஆளாக இருக்குது, இவ்வளோ சாப்பிடணும் அவ்வளோ சாப்பிட்ணுன்னு? இனிமேல் ரொம்ப எழுதி வச்செல்லாம் ரொம்ப பார்க்காதீங்கள, கிழிச்சு போட்டுட்டு சிம்பிளாக பசி எடுத்தால் சாப்பிடுங்க, ஆசையிற சாப்பிடுங்க, அவ்வளோதான். எப்போ உங்களுக்கு போதும் தோறும் நிறுத்துங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, அவ்வளோதான். இன்னும் சில பேர் கேட்குறாங்க, தம்பி நீ சொல்கிறத பார்த்தா அப்போது இது வரைக்கும் சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டா வியாதி வந்துடுமோ? அதெல்லாம் ஒன்றும் வராது. நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த பசி லேட் ஆகும். அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகி ரத்தமாக மாறுற வரைக்கும் புது பசி வராதுங்க. இவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமா இல்லையா, பசி எடுத்தால் தான் சாப்பிடணும்னு. அப்போது பசி எடுத்தால் தான் சாப்பிடணுங்கிற கான்செப்ட் யாருக்கு இருக்குதோ நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. அப்போ என்ன ஆகும்? அளவு கரெக்டாக இருக்கும். புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். யாருக்காவது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு 4 பேக்கெட்டு பிரியாணி வாங்கிக்கிங்க. உங்களுக்கு இல்லைங்க, உங்கள் வீட்டில் நாய் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு நாள் நாயை கூப்பிட்டு 1 பேக்கெட் பிரியாணி போடுங்க. மொத்தமாக சாப்பிட்டு வாழாட்டும், இன்னொரு முறை கொடுங்கன்னு கேட்கும். இன்னொரு பேக்கெட்டை உடச்சி போடுங்க, அதையும் சாப்பிடும். 3வது பேக்கெட்டை உடச்சி போடுங்க, பாதி பிரியாணி சாப்பிடும். அது போதும்னு நினச்சிட்டு வயிறு நிறைஞ்சிருமா அந்த நாய்க்கு, அது வாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்து போகிற நாயை பார்த்து, ஏய் டைகர் இங்கே வாப்பா, நான் உன்னை நம்பி ஒரு பெரிய மனுஷன் நம்பி 5 பேக்கெட் பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ 2 சாப்பிட்டு நீ பாட்டுக்கு போறியே, மிச்சம் 2 யார் சாப்பிட்டதுன்னு கூட்டிகிட்டு வந்து அந்த நாயை வாய் வைக்க சொல்லுங்க, அது சாப்பிடாது. இதுலேருந்து என்ன புரியுது? எவ்வளவு சாப்பிடணுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நீங்களே யோசிச்சுக்கணும். எனவே சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க, உங்கள் வீட்டு பூனையை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய தட்டில் 5 லிட்டர் பால் ஊற்றுங்க. அப்பா ஓசில் கிடச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறுடி செத்தா போகும். டொயின் டொயின் 4 வாய் வைக்கும், பக்கத்துலேயே படுத்து கிடக்கும், சாப்பிடாதுங்க. டிவியில் பார்க்குறீங்க இல்லையா,
ஒரு 100 மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு சிங்கம் இல்லை புலி ஓடும். ஒரு புலி ஓடும் மானை பிடிக்கிறதுக்கு. எல்லா மானும் பயந்து ஓடும். புலி ஒரு மானை பிடிச்சோன்னே எல்லா மானும் மேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா மானுக்கும் தெரியும் புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இதை சாப்பிட்றக்கே 4 மணி நேரம் ஆகும், இது சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் பசி எடுத்தாதான் அடுத்த மானை வேட்டையாட வரும், அதுக்கு 40 மணி நேரம் ஆகும்னு அது நம்பி பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, புலிக்கு புரியுது, மானுக்கு புரியுது, பூனைக்கு புரியுது, நாய்க்கெல்லாம் புரியுதுங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் புரியாமல் எழுதி வச்சு சாப்பிட்ருக்கேங்க. இனிமேல் எல்லாம் எழுதலாம் வேண்டாங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க, ஆசையர சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடுங்க. இதுதான் சாப்பாட்டு முறை. அளவெல்லாம் கிடையாது, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. இப்படி எப்போ பசி எடுக்குதோ சாப்பிட்டு ஆசையர சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி வாழ்ந்து நாம் ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஈழர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அவரின் கருத்துக்களும் சிந்தனைகளும் நம்மை காலை வேளையிலே நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக அமைத்துக் கொடுக்கிறார். அவருடைய செயல்களை நாம் தினம் தினம் பின்பற்றினால் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும் என்பதை எல்லோருடைய கருத்தாகவும் அமையும். நன்றி பாஸ்கர் ஐயா அவர்களே. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம். நாம் இன்றைய வாழ்வியல் விளக்கத்தை எப்படி வாழ வேண்டும் என்பதை விளக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமந்திரத்தில் திருமூலருடைய பாடல். உடம்பு சௌகரியம் இல்ல, உடம்புடைய செல்கள் அழியுது, மெட்டபாலிசம் நடக்கல அப்படின்னா இருக்கக்கூடிய உயிராற்றலும் குறையும் அப்படின்றார். அவங்க அப்படி குறையும் பொழுது திடம்பட மெய்ஞானம் உண்மையான அறிவும் கிடைக்காது. அப்போ உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். இந்த உடம்பை வளர்க்கக்கூடிய இந்த அட்டாங்க யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஆசன முறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அப்போ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு நல்ல அந்த மெட்டபாலிசம் நடக்கல அப்படின்னா கல்லீரல்ல செல்கள் புதுப்பிக்காது, சிறுநீரகத்துல செல்கள் புதுப்பிக்காது, மற்ற எல்லா உறுப்புகள்லையுமே புதுப்பிக்கிற தன்மை குறையும். அப்போ ஆழமான சுவாசம் உள்ள போகும் பொழுது, மனம் சீரா இருக்கும் பொழுதுதான் உடம்பு சீராகும். அந்த உடம்பு சீராகும் பொழுதுதான் அந்த ஐம்புலன்களும் கண், காது, தொடு உணர்வு, சுவை உணர்வு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஐம்புலன்கள் நல்லா இருந்ததுனாதான் இது அறிவு கேட்டும் மனசுல பதியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால உடலை பேணி பாதுகாத்தால் மட்டுமே அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளம் பாதுகாப்பா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியும் நம்ம கற்றுக்கொண்ட உணவு முறைகளும் வாதத்தை கவம் அறிந்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உடலும் உள்ளமும் மேன்மை அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சிறுநீரகத்தை எப்படி நம்ம மேன்மைப்படுத்திக்கிறது, டெவலப் படுத்திக்கிறது. அடுத்து அந்த சிறுநீரக கற்களை எப்படி கரைத்துக் கொள்வது அப்படின்ட்டு வராம தடுத்துக்கணும். நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படிங்கிறது போல வருது அப்படின்னாவே அவங்களுக்கு உடம்பு சூட்டோடம்னு அர்த்தம். சிறுநீரக கற்கள் ஒருத்தருக்கு உருவாகுது அப்படின்னாவே சூடா இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது உப்பு தன்மை அதிகமா படியுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு கடல் தண்ணிய ஒரு கட்டி வைப்பாங்க, பாத்தியில கட்டி வைப்பாங்க. சூடாகி சூடாகி என்ன ஆகும்னா அதுல உப்பு படிவமாக படியும். இதேதான் அண்டத்துலதான் பிண்டமும். அப்போ வெளியில என்ன நடக்குதோ அதே போலதான் உள்ளே நடக்குது. அப்போ அந்த சூடு எதனால ஆகுது அப்படின்னா தூக்கம் கெடுறதுனால ஆகுது. ஒரு சிலருக்கு அந்த குளிக்கிற முறையே ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் தான் இருக்கு. குளித்தல் குளிர்வித்தல்னு அர்த்தம். நன்றாக குளிக்கும் பொழுது நல்ல சளி பிடிச்சு வெளியில வரும் பொழுது
லேசான சூடு வரும் பொழுது அந்த காய்ச்சல் கரைக்கப்படுகிறது, அந்த கற்கள் கரைக்கப்படுகிறது. அதனால வந்து முறையான தண்ணி குடிக்கணும். ஒரு 3 லிட்டரு தொடர்ச்சியாக, ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டருங்கிறாங்க. ஒரு 100 கிலோ இருக்கிறீங்கன்னா நீங்க 5 லிட்டர் குடிக்க வேண்டிய தேவை இருக்கும். 60 கிலோ இருக்குதுன்னா 3 லிட்டராவது குடிக்கணும். இதுல தவறும் பொழுது கற்கள் உருவாகுது. அந்த கற்கள் கரைக்கிறதுக்கு வந்து உணவு முறைகள்லயே பாத்தீங்கன்னா நீர்ப்பூசணி, தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, அடுத்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி, சுரைக்காய், இப்படி காய்களை வந்து அதிகமாக உட்கொள்ளும் பொழுதும் கரைக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு கரைக்கப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமானது இது வந்து சிறுநெருஞ்சின்னு பேரு. இது பூனை விரட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி 4 சைடும் உள்ள இருக்கும். இந்த பூனை வரும் பொழுது அப்படியே அதுல போட்டு இறைச்சி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அது பூனை கால் வந்து மென்மையா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இது பட்டு அது உள்ள வராது. அப்ப இதுக்கு பேர் பூனை விரட்டின்னு பேர். சிறுநெருஞ்சி இதைய வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு ஒரு 2 விரல் எடை எடுத்து சீரகம் போட்டுலாம், 3 மிளகு 1 டம்ளர் தண்ணிக்கு போட்டு கொதிக்க வச்சு நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து கற்களை கரைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 20,000 வரைக்கும் செலவு பண்ணி கற்களை கரைக்கிறாங்க. அதனால எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது, நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குது இந்த இலை. சிறுநீரக கற்களை கரைக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஆண்மை சக்தியை அதிகப்படுத்துறதுக்கானது, கர்ப்பப்பையை சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான மூலிகையாக அமைக்கப்படுகிறது. கரு கூடல் அப்படின்னா மாடுகளுக்கும் இதைய வந்து அரைச்சு ஊத்துறது கிராமங்கள்ல உண்டு. கிராமங்கள்ல வந்து கருப்பட்டியும் அந்த இலையும் சேர்த்து வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற பழக்கம் இருந்திருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல, நாங்க விசாரிச்சிருக்கிறோம். அதனால இது எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். இது வந்து பூனை வர்க்கின் பேரு. இதுலயே இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கு. அது வந்து யானை வர்க்கின் பேரு. அது யானை நெருஞ்சின்னு பேரு. அதுவும் பயன்படுத்தலாம், இதுவும் பயன்படுத்தலாம். அதனால சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமானது, சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு மேலும் பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துலாம் இருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். கிளியஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. அது எல்லா ஹோமியோபதி மெடிக்கல் சென்டர்லயும் கிடைக்குது, மருத்துவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயே எலக்ட்ரோ ஹோமியோபதி இருக்கு, கட்டிகளை வந்து கரைக்கிறது. அது கேன்சர் கட்டிகளை கரைக்கிறதுல வந்து எலக்ட்ரோ ஹோமியோபதி வந்து மிகச்சிறந்த பங்களிச்சிருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். அதனால இந்த மாதிரியான முறைகளை வந்து நீங்க கடைபிடித்து பொருளாதார செலவில் இருந்தும் உங்களுடைய உடல் தொந்தரவுகள் இருந்தும் இப்படி எண்ணற்ற மூலிகைகள் வந்து நம்முடைய வீட்டினுடைய அருகாமையிலேயே இருக்கும். நல்ல அந்த பூ வந்து மஞ்சள் கலர்ல பூக்கும். அந்த ஒரு பாடல்ல இருக்கும், ஜில்லென்ற சிறுநெருஞ்சி காற்றினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடல். நல்ல அழகான பாடல், அற்புதமான பாடல். அந்த பூக்கள் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும், காடே மஞ்சளாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு மூலிகையும் அதிகமாக இருக்கோ அங்க வந்து அந்த தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி சொல்றாங்க. அதனால எங்க ஏரியாவில் வந்து இது அதிகமாக இருக்கும். இந்த திருப்பூர் மாவட்டத்துல குறிப்பா வெள்ளக்கோயில் பகுதியில வந்து வெப்பமண்டலம். இந்த வெப்பமண்டலத்துல வந்து இந்த மூலிகைகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வெப்பம் ஆகிட்டே இருக்குன்னா சூடு அதிகமாகும். சூடு அதிகமாகிட்டே இருக்குன்னா கல்கள் உள்ள படிஞ்சிடும். இந்த கல்லை கரைக்கிறதுக்கு வந்து உள்ள வந்து மிஷின் வச்சு அதைய வந்து உடைக்கிறதெல்லாம் உண்டு. அப்படி உடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சிறுநீரகம்லாம் அதிர்ந்து போகுது. அதற்காக வேண்டி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு கூட வந்திருக்காங்க. சாதாரணமாக எளிமையாக குணமாக்குறதுக்கு இயற்கையிலேயே கிடைச்சிருக்கு இந்த அற்புதமான மூலிகை. இதைய வீட்டுல வளர்க்கவும் முடியும். நீங்க நல்லா அந்த எடுத்துட்டு கொண்டு போய் போட்டீங்கன்னா அவங்கவுங்க வீடுகளுக்கு பக்கத்துலயே வளர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாங்க பதிவிடுறோம். பயன்படுத்துங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீரை பற்றியும் கீரைகளை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் விளக்கி நல்ல ஒரு அருமையான அற்புதமான விளக்கங்களை கொடுத்து இன்னைக்கு காலகட்டத்திற்கு
நமக்கு தேவையான விஷயங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் அற்புதமான ஆசான் கண்ணப்பண்ணையா அவர்களுக்கு நன்றி. மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கும் அனைவரும் இதை பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்பதே எங்களது முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க வருகிறார் கண்ணப்பண்ணையா. உடல் முழுவதும் தரையில் இருக்கட்டுங்க. சாந்தியாசனம் படுத்த நிலையில் ஒரு வாழை இலை வாடி தரையில் கடந்தால் எது போல இருக்குமோ, எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் ஒரு கீரை வெயிலில் வாடி இருந்தால் எப்படி தளர்வாக கிடக்குமோ அதுபோல் நம்முடைய உடம்பு இருக்கணும். நீங்கள் தளர்வுபடுத்தும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இறுக்கங்கள் குறைக்கப்படுகிறது. நாம் கோபப்படும் பொழுதோ, பயப்படும் பொழுதோ, மற்ற எண்ணங்கள் மாறுபடும் பொழுதோ அது மனதை பாதித்து மனதினுடைய தாக்கம் உடலில் இறுக்கமடைய செய்கிறது, நிலைகுலைய செய்கிறது, மாற்றமடைய செய்கிறது. அந்த மாற்றத்தை சீர் செய்வதற்கு இந்த சாந்தியாசனம் பயன்படும். கவனம் கால் விரல்களில். கால் விரல்கள் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. நீண்ட காற்று இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கணையம், கருப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். வயிற்று பகுதிக்கு முழுவதும் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆழ்ந்து மூச்சு இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். வயிற்று பகுதி மேலே உயரும் அளவுக்கு காற்றை இழுத்து வெளிவிடுகிறோம். தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம். இரு கை முட்டி பகுதியில் கண்டைக்கை, முழங்கை, மணிக்கட்டு பகுதி, உள்ளங்கை, புறங்கை, கை விரல்களில், கை விரல் நுனிகளில் கவனம். இவ்விடங்களில் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. கழுத்து பகுதியில் நம்முடைய கவனம். தலைப்பகுதியில் தலை முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், தலை உச்சி பகுதி, மூளைப்பகுதி, முதுகு தண்டுவடத்தில் இவ்விடங்களில் வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள், கை விரல்கள், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இருகால், தொடைகள், கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில்
ஆழ்ந்த மூச்சு. நம் உடலும் உள்ளமும் உயிர்ப்பு பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் நன்றாக ஆசனங்கள், கிரியை பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் செய்ததன் விளைவாக நம் உடலும் உள்ளமும் தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலோடு உள்ளது. நம் உடலும் அதன் உறுப்புகளும் நம் ஆழ்மனத்தின் முடிவில்லா சக்தியினால் உருவாக்கப்பட்டவை. நம்மை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அதற்கு தெரியும். அதனுடைய ஞானம் அனைத்து உறுப்புகளையும், திசுக்களையும், தசைகளையும், எலும்புகளையும் வடிவமைக்கும். நமக்குள் இருக்கும் முடிவில்லா குணமாக்கும் சக்தி முழுமையாக சீரானயாகும் குணப்படுத்தும். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் குணமாக்குதலை நாம் உணர்கிறோம். அதற்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நமக்குள் இருக்கும் சக்தி செயல்பாடுகள் வியக்க வைப்பவை, அற்புதமானவை, ஆற்றல் மிக்கவை. அதற்கு தெரியும் இயற்கை. இயற்கைதான் கொடுக்கிறது, இயற்கைதான் எடுக்கிறது. ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெதுவாக வெளிவிடுகிறோம். இடப்புறமாக புரண்டு மேலே எழுந்து கொள்கிறோம். எழுந்து கொண்டு அப்படியே கைகளை உயர்த்தி இரு கண்களில் வைத்து வருடி விடுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அலையும் மனதை ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு சென்று நன்றி. மற்றும் இந்நிகழ்வில் யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் ஐயாவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சந்தேகம் இருக்கும் நபர்கள் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா மிளகு சாப்பிடணும்னு சொன்னீங்களா ஐயா? ஆமா அது எப்படி சாப்பிடுறது ஐயா? ஆமா, முதல் நாள் ஒன்று ஒரு மிளகு எடுக்கிறோம், ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறோம். மாத்திரை முழுங்கிய அனுபவம் இருக்கும். நிறைய மாத்திரை முழுங்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. ஆமா, அதைய விட்டுட்டு அதை உரமா வச்சுட்டு இதைய எடுத்து சாப்பிடுங்க. அதை விட 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது. ஒரு மிளகு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. ஒரு டம்ளர்ங்கிறது நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 6 லிட்டர் குடிக்கலாம், ஒரு நாளைக்கு 700 மணி குடிக்கக்கூடிய நபர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சு முழுங்கிடுமா. முதல் நாள் 1, அடுத்த நாள் 2, அப்படி படிப்படியாக 3, 4, 5, அப்படி 24 வரைக்கும் போங்க. 24 இருந்து அப்படி 23, 22, 21 அப்படியே படிப்படியாக 1 வரைக்கும் இருக்குங்க. அது அளப்பரிய ஆற்றலை கொடுக்கும். அனுபவத்துல பார்த்திருக்கோம். மிகச்சிறந்த முறை அது. உடம்புல அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இருக்கு. இந்த அமிலத்தன்மை உடம்புல தொந்தரவுகளை உண்டாக்கும். அதாவது ரத்தம் புளிச்சு போயிடும், உடம்பு புளிச்சு போயிடும். அந்த புளித்து போன தன்மையை காரத்தன்மையாக மாத்துறதுக்கு இது பயன்படுத்தப்படும். அதனால மிளகு மருத்துவம் அனைவரும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்க சொல்லலாம். இந்த கருத்துக்களை நீங்க யாருக்கிட்ட வேணாலும் வெளிப்படுத்தலாம். அந்த சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி. அது தொடர்ந்து எத்தனை மிளகு வரைக்கும் சாப்பிடணும் ஐயா? 24 வரைக்கும் போங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த 24 சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் தொடங்குற போது 23 தொடங்கும். அப்படியே குறைச்சிட்டு 1ல நிக்கணும். 23, 22, 21 அப்படி படிப்படியாக குறைச்சிட்டு 1ல நிறுத்து. நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட வேண்டாம். அல்லது ஒரு மாதத்துக்கு அந்த மிளகு விஷயத்தை நீங்க எடுத்துக்க வேண்டாம். சரியா. அதுக்கப்புறம் தொடரணுமா? ஆமா, கொஞ்ச நாள் இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் தொடங்கிக்கலாம். ஓகே. ஒரு மாதம் அல்லது ஒரு மண்டலம்.
சரியா. அப்புறம் வாழைப்பழமும் இது தேங்காயும் சாப்பிடணும்னு சொன்னீங்களா ஐயா? ஆமாங்கம்மா. அது எப்படி சாப்பிடுறது? எப்ப சாப்பிடுறது? ஆமா, காலை நேரம் ஒரு நேரம் மட்டும் அந்த தேங்காயும் வாழைப்பழமும் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நல்ல மினரல்ஸ், அதாவது வேகா உணவு சாகா உணவு அப்படிம்பாங்க. அடுப்புல வைக்கும் பொழுது அது ஆவியாக்கப்பட்டு வெளியேறுகிறது. ஆமா. இது சூரியனால் சமைக்கப்பட்டு அந்த உயிர்ப்பு சக்தி. இப்போ ஒரு நிலக்கடலை வந்து நீங்க வெயில்ல வந்து 6 மாசம் 3 மாசம் கூட அது கிடக்கும், அந்த வெயில்லயே கிடக்கும், அந்த வயலுக்குள்ளேயே கிடக்கும். அது தண்ணி பட்ட உடனே உயிர்ப்பாற்றல் வச்சு செடி முளைக்கும். அதே நிலக்கடலைய நீங்க ஒரு வானொலியில விட்டு 2 நிமிடம் நீங்க வறுத்துட்டீங்கன்னா போதும். வறுத்துட்டு நீங்க வயல்ல போட்டீங்கன்னா அது முளைக்காது. ஆமா. அப்போ சூரிய வெளிச்சம் வந்து ஆற்றலுடையது. இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, செயற்கையான நெருப்பு, ஆமா, இது அழிவு கொடுக்கக்கூடியது. அதனால அந்த ஆற்றலுடைய ஒரு மாம்பழமா இருக்கட்டும், ஒரு கொய்யாப்பழமாக இருக்கட்டும், மற்ற எந்த கனிகளா இருந்தாலும் சரி, அந்த கனிகள் வந்து சூரிய வெளிச்சத்தால அந்த காற்றுல அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிட்டு அது உள்ள போகும் பொழுது அது மிகப்பெரிய ஆற்றலாக மாறி உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே. ஓகே. அது ஒரு ஒரு நாளைக்கு தான் சாப்பிடணும் ஒரு வேளை ஐயா? ஆமா, சொல்லுங்கம்மா. அந்த இது வாழைப்பழமும் தேங்காயும் காலை உணவா எடுத்துக்கணும். ஆமாங்கம்மா, காலை உணவாக. சரி. ஒரு ஆளு ஒரு மூடி தேங்காய் சாப்பிடலாமா? அதுதாங்கம்மா. ஒரு மூடி தேங்காய் ஒரு வாழைப்பழம். அளவு என்பது அவரவருடைய உடலை பொறுத்து காலையிலேயே ஐயா சொன்னாரு. ஆமா ஆமா சொன்னார், கரெக்ட். ஒருத்தருடைய வேலையை பொறுத்துங்கம்மா. சரி. அவங்களுடைய உழைப்பை பொறுத்து உணவு மாறுபடும். சரி. பூவம்பழம் தானே சாப்பிடணும் ஐயா? ஆமா, அப்படி இல்லைங்கம்மா. நீங்க இந்த செயற்கையான பழம், அந்த லொபஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்கு இல்லைங்களா, செயற்கையான பழம், அது மட்டும் வேண்டாம். நாட்டு பழமா எடுத்துக்கங்க. அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து புகை போடாததாக பார்த்து வாங்க. நல்ல திரட்சியான பழமா வாங்கம்மா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வேறு யார் அல்லது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வேற யாருக்கு எது சந்தேகம்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். பாபா சுந்தர், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.